ஏய் இப்ப எதுக்கு தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எவ்வளவு பொண்ணு நீயே சொல்லு. உங்க அக்கா பையன் வீட்டு விசேஷம் வரும்போது மட்டும் அவனுக்கு 2.5 பவுன் செயின் 2.5 பவுன் மோதிரம் போட்டீங்கல்ல, அதுவே என் தம்பியோட வீட்டு விசேஷம்னா மட்டும் 1.5 பவுன் பிச்சை காசு போடுறீங்களா? ஏய் அன்னைக்கு ஒரு பொண்ணு 30,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சுடி. இன்னைக்கு 1,10,000 ரூபாய்க்கு மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் எங்க போறது 5 பவுன் செயினுக்கு? அப்படி இல்லங்க, அது உங்க அக்கா பையனோடதுல, அதனால போட்டிருப்பீங்க. இது என்னோட தம்பி பையன்ல, அதனால உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏய் அப்படிலாம் இல்லம்மா. அப்படிதான் எனக்கு தெரியும். இதுவே உங்க அக்கா பையனுக்கு செய்யும் போது ஓடி ஓடி போய் சம்பாரிச்சிங்க. ஏன் தம்பி பையன் வீட்டு விசேஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் இருக்கிறதையும் பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. ஏய் இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க 5 பவுன் போட்டே தான் ஆகணும். எது உனக்குமா? எனக்குனா எனக்கு இல்லங்க, என் தம்பிக்கு. உன் தம்பிக்கு வர நொட்டுவாங்க. என் தம்பிக்குனா என் தம்பி பையனுக்கு அர்த்தம். ஏதாவது பேசி என்ன குழப்பி அந்த வீட்டு விசேஷத்துக்கு போக விடாம ஆக்கணும்னு நினைச்சீங்க, என்கிட்ட நடக்காது. போடா மட்டும் இருக்கட்டும்.